Hi my dear 11th standard pasangla, welcome to Vedantu. This is Asha ma'am here. In the video la nama first supplementary dhaan paaka porom, which is after 20 years, which was written by 𝑬𝐻𝐻𝐸 அப்படிங்கற ஒரு author. So இந்த story basically பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு friends வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. சரியா, ரெண்டு பேரோட வேலையை பார்த்துட்டு நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அட் தட் டைம் அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. இதே டைமில் இதே டேட்டில் 20 வருஷம் கழித்து நம்ம எங்கே இருந்தாலும் மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க மீட் பண்ணுறாங்களா இல்லையா, மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி. சரியா, ஸோ பார்க்கலாமா? ஸோ 20 இயர்ஸ்க்கு அப்புறமா மீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சப்ளிமெண்ட்ரியோட 5 மார்க்குக்கு நீங்கள் பேராகிராஃப் எழுதுறீங்க, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எழுதுறீங்க, இஸ் இட் 5 மார்க் ஆர் 8 மார்க் என்னவாக இருந்தாலும், ஸோ அதுக்கான கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை நான் பிடிஎஃபாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டோரி ஃபுல்லாக என்ன இருக்குது உங்களோட புக்கில் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். பேசிக்கலி ப்ரோஸ்லேருந்து தான் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லாமே வரும். ஸோ சப்ளிமெண்ட்ரியோட கதையை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதுவே போதும். ஸோ என்னதான் இங்கே நான் வந்து இந்த ஹைலைட்லாம் பண்ணியிருந்தாலும் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ப்ரோஸ்க்கு நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லியிருப்பேன், சப்ளிமெண்ட்ரிக்கு அவ்வளோ படிக்க வேணாம். ஸோ என்ன ஸ்டோரியோ அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டர் அவங்களோட ரோல் என்ன அதை மட்டும் மாற்றாமல் எழுதினீங்க அப்படின்னாலே சப்ளிமெண்ட்ரிக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஓகே, த போலீஸ்மேன் ஆன் த பீட். ஆன் த பீட் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்காங்க, ஒரு மாதிரி வைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். த போலீஸ்மேன் ஆன் த பீட் மூவ்ட் அப் த அவென்யூ இம்ப்ரெசிவ்லி. ஸோ அவென்யூ அப்படின்னா அகலமான ஒரு தெரு இருக்குது, ஸ்ட்ரீட் இருக்குது, அதில் வந்து அவங்க சுறுசுறுப்பாக ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு ஒரு போலீஸ்மேன். த இம்ப்ரெசிவ்னஸ் வாஸ் ஹேபிச்சுவல். ஸோ இது பழக்கமான ஒரு சுறுசுறுப்பு தான், யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அவர் யூஸ்வலி அப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அண்ட் நாட் ஃபார் த ஷோ, மற்றவங்களுக்காக பில்டப் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது. ஃபார் ஸ்பெக்டேட்டர்ஸ் வேர் ஃபியூ. இந்த இடத்துல சுற்றியும் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருக்காங்க. அப்போ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இவரோட அந்த சாம்னஸும் அந்த சுறுசுறுப்பும் எல்லாமே வந்து அவருக்கு பழக்கமான ஒரு விஷயம், இன்னைக்குன்னு புதுசாக அவர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. த டைம் வாஸ் பேர்லி 10 o'clock at night. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆகுது. பட் சில்லி gusts of wind with a taste of rain in them had well nigh de-peopled the streets. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, நைட்டு 10 மணிக்கு நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது. அண்ட் அந்த சில்லுன்னு காத்தடிக்கும் போது லைட்டாக அந்த மழை வாசம் வரும் இல்லையா காத்தடிக்கும் போது, விச் மீன்ஸ் மழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காற்று என்ன பண்ணியிருந்ததான், அந்த ஸ்ட்ரீட்டில் எந்த மக்கள் நடமாட்டமும் இல்லாமல் எல்லாரையும் வந்து விலக்கி வச்சுருந்ததான். ஸோ யூஸ்வலி மழை பெய்யுது அப்படின்னா யாரும் வெளியே போக மாட்டோம், வீட்டுக்குள்ளே தானே இருப்போம். அதுதான் அவங்க இப்படி சொல்கிறாங்க. ஸோ சில்லுன்னு காத்தடிக்குது, அதில் வந்து மழையோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் லைட்டாக வருது. அதனாலேயே இந்த மக்கள் நடமாட்டம் வந்து தெருவில் பார்க்க முடியலை. டீபீப்பிள்டு அப்படின்னா மக்களை ரிமூவ் பண்ணிடுச்சு அந்த தெருவில் இருந்து, விச் மீன்ஸ் எல்லாரும் வீட்லேயே தங்கிட்டாங்க, யாரும் வெளியே வரலை அப்படிங்கிறது தான். Trying doors as he went, twirling his club with many intricate and artful movements. ஸோ இந்த ட்ரைங் டோர்ஸ் ஆஸ் ஹி வெண்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, போலீஸ்மேன் வந்து நைட் டைமில் ரவுண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கடையும் தட்டி தட்டி செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டோரையும் தட்டி செக் பண்ணுறாரு. ட்வர்லிங் ஹிஸ் கிளப் வித் மெனி இன்ட்ரிகேட் அண்ட் ஆர்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ். ஆர்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ அந்த லத்தி இருக்கும் இல்லையா, போலீஸ்மேன் கையில் வந்து அந்த குச்சி லத்தி வச்சுருப்பாரு, அதுதான் கிளப்பு. ஓகே, ஸோ கிளப்புன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது அந்த போலீஸ்மேன் கையில் இருக்கக்கூடிய குச்சி லத்தி. ஸோ அதை வந்து சுற்றிக்கிட்டே போகிறாரு. ட்வர்லிங் அப்படின்னா வந்து அங்கங்கே அப்படியே அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்டைலில் சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே போகிறாரு. டர்னிங் நவ் அண்ட் தென் டு கேஸ்ட் ஹிஸ் வாட்ச்ஃபுல் ஐ அடவுன் த பசிபிக் தரோஃபேர். ஸோ இதில் என்னென்னா, இப்படி முன்னாடி போகிறோம், பட் அடிக்கடி பின்னாடியும் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத திரும்பி பார்த்துக்கிட்டும் இருக்காரு. அட் த சேம் டைம் பின்னாடி இருக்கக்கூடிய தெருவில் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தரவாக வந்து அந்த ஃபோட்டோஜெனிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யூஸ்வலி போலீஸ் பீப்புளுக்கு நிறையாவே இருக்கும். ஸோ போலீஸில் இருக்கவங்க வந்து திரும்பி ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும், யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, அவங்க என்ன கலர் சட்டை போட்டிருக்காங்க எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி அப்படியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தரவாக இவர் பார்த்துக்கிட்டே போகிறாரு. The officer, with his stalwart form and slight swagger, made a fine picture of a guardian of peace. So, இவரோட அந்த நடை பாவனை இதெல்லாம் எப்படி இருக்கான்
அந்த ஸ்வாகர் அப்படின்னா ஒரு கெத்து, ஓகே, அந்த கான்ஃபிடென்ஸான ஒரு நடை இருக்கு இல்லையா, அதில் ஒரு கெத்து வந்து நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த போலீஸ்மேனை பார்த்தா எப்படி இருக்கான், அப்பாடா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அவர் டியூட்டியில் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு என்ன வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தோணுதான் அந்த மக்களுக்கு. கார்டியன் ஆஃப் பீஸ். ஸோ இந்த பீஸ் அப்படின்னா என்ன, சமாதானம். ஸோ எந்த சண்டையும் இல்லாமல் எந்த க்ரைமும் நடக்காமல் பார்த்துக்கிற ஒரு நல்ல ஒரு காப்பாளனாக இவர் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வருது. The vicinity was one that kept early hours. ஸோ vicinity அப்படின்னா சரௌண்டிங்ஸ், அங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே சீக்கிரமாகவே வந்து சாத்திடுவாங்களாம், ரொம்ப லேட் நைட் வரைக்கும்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. Now and then you might see the lights of a cigar store. சிகார் ஸ்டோர் அப்படின்னா சுருட்டு கடை, சரியா? இந்த சிகரெட்லேயே வந்து கொஞ்சம் குண்டா சுருட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சுருட்டு கடையில் அப்பப்போ லைட் எரியறத பார்க்கலாம். ஆர் ஆஃப் அண்ட் ஆல் நைட் லஞ்ச் கவுண்டர். ஸோ நைட் ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன கடையில் சாப்பாடு கிடைக்கும், அந்த கடையில் அப்பப்போ லைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் த மெஜாரிட்டி ஆஃப் த டோர்ஸ் பிலாங் டு த பிஸ்னஸ் பிளேசஸ் தட் ஹேட் லாங் சின்ஸ் பீன் க்ளோஸ்ட். இதை ரெண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே சாத்தி பல மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. when about midway of a certain block, ஸோ ஒரு பிளாக்ல போயிட்டுருக்காரு, அந்த நடுவில் வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று தட்டுப்படுது. the policeman suddenly slowed his walk. அப்படியே வேகமாக நடந்து போய் சுறுசுறுப்பாக போயிட்டு இருந்தவர் என்ன ஆகுறாரு, டக்குன்னு அவரோட ஸ்பீடை கம்மி பண்ணுறாரு. இந்த டோர்வே ஆஃப் அ டார்க் அண்ட் ஹார்ட்வேர் ஸ்டோர். ஹார்ட்வேர் ஸ்டோர்னா இந்த சாமான்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸ்டீல் சாமானு, நட்டு, ஸ்க்ரூ, போல்ட்டு, இந்த மாதிரி விற்கக்கூடிய ஒரு கடையோட வாசல்ல அங்கே வந்து எப்படி இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது, அவ்வளவா லைட் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல a man leanedனா வந்து சாஞ்சு நின்றுட்டு இருக்காரு. ஒரு செவரு இருக்குது அப்படின்னா செவரை சாஞ்சு இப்படி நின்றுட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சாஞ்சு நின்றுட்டு இருக்காரு. வித் அன்லைட்டட் சிகார் இன் ஹிஸ் மவுத். அன்லைட்டட் அப்படின்னா வந்து பற்ற வைக்காத ஒரு சுருட்டு அவரோட வாயில் இருக்குது, இன்னும் பற்ற வைக்கல, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை இந்த போலீஸ்மேன் வந்து பார்க்குறாரு. As the policeman walked up to him, the man spoke up quickly. ஸோ இந்த போலீஸ்மேன் வந்து யூஸ்வலி இந்த சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னா யார் நீங்கள், எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் போகும்போது அவராக வாலண்டியராக பேச ஆரம்பிச்சிடுறாரு. இவராக எதுவும் கேட்காமையே அந்த மேன் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. இட்ஸ் ஆல் ரைட் ஆஃபீஸர், he said reassuringly. எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ எதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ ஃப்ரெண்ட். என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் அன் அப்பாயின்மெண்ட் மேட் 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த அப்பாயின்மெண்ட், இந்த டெசிஷனை நாங்கள் எடுத்தோம். நம்ம மீட் பண்ணணும், இந்த டைமில் இந்த இடத்துல மீட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தோம். சவுண்ட்ஸ் a little funny to you, doesn't it? ஸோ இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை, பட் இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்கிறாரு. வெல், ஐல் எக்ஸ்பிளைன் இஃப் யூ வுட் லைக் டு மேக் சர்டைன் இட்ஸ் ஆல் ஸ்ட்ரைட். ஸோ உங்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்கணும், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் வந்து நல்லவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டைம் இருக்குன்னா என்ன நடந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு மக்கள் இருந்தாங்க, யாராவது சம்மந்தமே இல்லாத ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா சந்தேகம் தானே வரும், பாம்பு வைக்க போகிறானா இல்லை ஏதாவது கொலை பண்ண போகிறானா அப்படி தானே தோணும். இந்த மாதிரிலாம் எதுக்காகவும் நான் வரலை, ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் நீங்கள் என்ன சந்தேகப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு, சரியா? About that long ago, there used to be a restaurant where this store stands big, 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 restaurant. ஸோ இந்த ஹார்ட்வேர் கடை இப்போ இருக்கு இல்லையா, அதோட வாசலில் நின்று தான் இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த கடை இருந்த அதே இடத்துல வேற ஒரு கடை இருந்ததான், அதுதான் இது பிக் 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு கடை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல இருந்தது. Until 5 years ago, said the policeman, it was torn down then. ஸோ அந்த போலீஸ்மேன் உடனே என்ன சொல்கிறாரு, ஆமாம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறமா அதை இடிச்சிட்டாங்க. torn down அப்படின்னா இடிச்சு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பவும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. த மேன் இன் த டோர்வே ஸ்ட்ரக் அ மேட்ச் அண்ட் லிட் ஹிஸ் சிகார். ஸோ அந்த சுருட்டு பற்ற வைக்காம இருந்தது இல்லையா, இப்போ என்ன பண்ணுறாரு, பற்ற வைக்கிறாரு, சரியா? The light showed a pale, square-jawed face with keen eyes and a little white scar near his right eyebrow. ஸோ இவரோட ஃபேஸ் வந்து எப்படி இருந்ததா, பேலாக இருந்ததான். ஸோ அந்த பற்ற வைக்கும் போது தீக்குச்சியோட நெருப்போட லைட்டில் அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த போலீஸ்மேன் பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது எப்படி இருக்கான், அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப பேலாக வெளுத்து போன மாதிரி இருக்கான்.
ஸ்கொயர் ஜாட் ஃபேஸ், அவரோட அந்த தாடை ஜாஸ் வந்து எப்படி இருக்கான், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கான். வித் கீன் ஐஸ், கீன்னா இன்ட்ரெஸ்டிங், ஆர்வமான, அவரோட கண்ணை பார்த்தாலே வந்து ஏதோ ஒரு ஆர்வம் இருக்குது. அண்ட் லிட்டில் ஒயிட் ஸ்கார், ஸ்கார்னா தழும்பு, ஏதாவது சின்ன வயசில் நம்ம விழுந்து தழும்பு பண்ணியிருப்போம், அந்த மார்க் இது வரைக்கும் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும், போகாது, அதுதான் ஸ்கார். ஸோ லிட்டில் ஒயிட் ஸ்கார் நியர் ஹிஸ் ரைட் ஐப்ரோ. ஸோ வலது இந்த புருவம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வெள்ளை கலரில் தழும்பு இருக்குது. இது எல்லாத்தையும் அந்த போலீஸ்மேன் வந்து நோட் பண்ணுறாரு. எப்படி, அந்த மேட்ச் ஸ்டிக்கோட லைட்டில், சரியா. his scarf pin was a large diamond oddly set. ஸோ அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நல்லா குளிர ஆரம்பிக்கும். ஸோ குளிரும்போது ஒரு ஸ்கார்ஃப் வந்து போட்டிருப்பாங்க, ஏன்னா அந்த சில்லுன்னு இருக்க காற்று வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டைட்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கார்ஃபில் குத்தி இருக்க பின் வந்து எப்படி இருக்கான், ஒரு டைமண்ட் ஸ்டோனோட இருக்கான். அது வந்து ஆடாக இருக்குது. ஸோ யாருமே அந்த இடத்துல டைமண்ட் வைக்க மாட்டாங்க இல்லையா, பட் ஸ்டில் இவர் வந்து ஒரு டைமண்ட் வச்சிருக்காரு, விச் இஸ் ஆட். பார்க்கறதுக்கே கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி இருக்குது, சரியா. 20 years ago tonight, said the man, I dined here at Big Joe Brady's with Jimmy Wells, my best chum and the finest chap in the world. ஸோ என்ன சொல்கிறாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே நைட்டு இதே டைமில், ஸோ இந்த கடைக்கு பதிலாக வேற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, பிராடிஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னேன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் என்னோடய ஃப்ரெண்டு கூட சாப்பிட வந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு பேர் ஜிம்மி வெல்ஸ். ஸோ அங்கே நின்றுட்டு இருக்கவரோட பேர் இன்னும் சொல்லலை, பட் அவரோட ஃப்ரெண்டோட பேர் ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் என்னோட ரொம்ப சிறந்த ஒரு நண்பன், மை பெஸ்ட் சம் அப்படின்னா ரொம்ப சிறந்த ஒரு நண்பன். ஸோ இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படின்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி நல்லா புகழ்ந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. He and I were raised here in New York just like two brothers together. நியூயார்க்கில் தான் நாங்கள் 2 பேருமே வளர்ந்தோம். வளர்ந்த விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா தம்பி மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க. I was 18 and Jimmy was 20. எனக்கு வயசு 18 இருந்தது அண்ட் அவனுக்கு வந்து 20 வயசாக இருந்தது. The next morning I was to start for the West to make my fortune. ஸோ அடுத்த நாள் வந்து நான் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது, சரியா. நியூயார்க்கை விட மேற்கு திசையில் வெஸ்ட் சைடில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு நான் போக வேண்டியதாக இருந்தது. எதுக்காக, டு மேக் மை ஃபார்ச்சூன். ஃபார்ச்சூன் அப்படின்னா காசு. ஸோ நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதுக்காக நான் வந்து ஒரு வெஸ்டில் இருக்க ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போக வேண்டியதாக இருந்தது. you could not have dragged Jimmy out of New York. ஸோ ஆனால் நான் அந்த அளவுக்கு ஈஸியாக போயிட்டேன், ஜிம்மியை உங்களால் அந்த அளவுக்கு நியூயார்க்கை விட்டு பிரிக்கவே முடியாது. He thought it was the only place on earth. ஸோ இந்த பூமியிலேயே நியூயார்க் தான் அவனுக்கு இருக்க ஒரே இடம் அப்படிங்கிறத நினச்சி அதை விட்டு வெளியவே போக மாட்டார். ஸோ நம்மளுக்கும் தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நம்மலாம் வெளியூர் போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். சில பேர் வந்து இல்லை எனக்கு வீட்டில் இருந்தால் தான் ஓகே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஜிம்மி. நியூயார்க்கை விட்டு வெளியே போகிறதுல அவருக்கு பெருசாக வந்து இஷ்டம் கிடையாது. Well, we agreed that night that we would meet here again exactly 20 years from that date and time, no matter what our conditions might be or from what distance we might have to come. ஸோ அந்த நைட் வந்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இவர் வந்து கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மி வந்து எப்படியும் நியூயார்க்கை விட்டு போக மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த டைமில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. 20 வருஷம் கழிச்சு இதே தேதி இதே இடத்துல இதே டைமுக்கு நைட்டு நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நம்மளோட நிலைமை என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக வரணும். எவ்வளவு தூரம் நம்ம தாண்டி இங்கே வரணும்னாலும் கண்டிப்பாக வரணும். பேசிக்கலி ரீசன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, சரியா. ஸோ நான் வந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி வரணும்டா, என்னால் வர முடியாதுன்னா ரீசன் சொல்லக்கூடாது. நீ வந்து தான் ஆகணும், எவ்வளோ தூரத்துலேருந்து வரதுனாலும் வந்து தான் ஆகணும், நீ என்ன கண்டிஷன் இருந்தாலும் வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாரு. We figured that in 20 years each of us out to have our destiny worked out. ஸோ 20 வருஷத்துல எங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பணும். டெஸ்டினி அப்படின்னா தெரியும் இல்லையா, ஸோ நம்மளோட லைஃபு வருங்காலம் எப்படி இருக்குங்கிறது செட்டில் ஆகிருக்கும். அண்ட் ஆர் ஃபார்ச்சூன்ஸ் மேட், நாங்களும் காசு நிறையா சம்பாரிச்சிருப்போம். ஃபார்ச்சூன்னா காசு. வாட் எவர் தேவர் கோயிங் டு பி, ஸோ அது கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சம்பாரிச்சிருப்போம் அப்படின்னு நாங்கள் நம்பணும். இட் சவுண்ட்ஸ் பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங் செட் த போலீஸ்மேன். ஸோ அந்த போலீஸ்மேன் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, வாவ் நல்லா தான் இருக்கு உங்கள் கதை அப்படின்றாரு. ஸோ rather a long time between meets though it seems to me. ஸோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கே நீங்கள் மீட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. haven't you heard from your friends since you left? நீ இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கம்யூனிகேஷனே இல்லையா, பேசவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. well yes, for a time we corresponded. ஒரே ஒரு டைம் நாங்கள் பேசணும். said the other. ஸோ அந்த மேன் வந்து சொல்கிறாரு, சுருட்டு பிடிச்சிட்டே சொல்கிறாரு, ஒரே ஒரு டைம் பேசணும்.
பட் ஆஃப்டர் a year or two we lost track of each other. ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த டச்சே போயிடுச்சு, பேசுறதே இல்லை. You see the West is a pretty big preposition and I kept hustling சரியா, T வந்து silent, so hustling around it pretty lively. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெஸ்டில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ராஜ்யம், கிங்டம் மாதிரி, ஓகே, ரொம்ப பெரிய இடம். ஸோ அதில் சுற்றுறதுலேயே நான் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், காசை பார்க்குறதுலையும் சுற்றுறதுலையுமே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், எனக்கு இதில் திரும்பவும் கண்டுபிடிக்க முடியல அவனோட நம்பரை அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ நோ ஜிம்மி வில் மீட் மீ ஹியர் இஃப் ஹீ இஸ் அலைவ், ஃபார் ஹி ஆல்வேஸ் வாஸ் த ட்ரூவெஸ்ட் ஸ்டான்ச்சஸ்ட் ஓல்டு சாப் இன் த வேர்ல்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வராரு, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என்னதான் 20 வருஷமாக பேசல அப்படின்னாலும் ஜிம்மி உயிரோடு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து என்னை மீட் பண்ணுவான், ஏன்னா அவன் தான் எனக்கு இருக்கிறதுலே உண்மையான நம்பர் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? எஸ். அடுத்து போகலாமா? எஸ். he will never forget. அவன் என்ன மறக்கவே மாட்டான். I came 1,000 miles, tossed it, and in this door tonight it's worth it if my old partner turns up. ஸோ என்னோட பழைய நண்பன் இந்த இடத்துல வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் என்னை மறந்துருக்கவே மாட்டான், ஐம் வெரி ஷியோர். ஓகே, நான் 1000 miles தாண்டி இங்கே வந்திருக்கேன், அவனும் வருவான் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அடுத்து போகலாமா? The waiting man pulled out a handsome watch, the lids of it set with small diamonds. ஸோ அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு வாட்சை வந்து எடுக்கிறாரு. எடுக்கும்போது அதுலேயும் டைமண்ட்ஸ் வந்து இருக்குது. 3 minutes to 10. ஸோ 3 minutes to 10னா என்ன அர்த்தம்? 10 மணி ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. தட் இஸ் 9:57 அப்படிங்கிறத தான் இப்படி சொல்கிறாரு. ஸோ த டைம் இஸ் 9:57 PM. ஸோ 3 நிமிஷம் இருக்குது 10 மணி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. He announced. It was exactly 10 o'clock when we parted here at the restaurant door. Parted அப்படின்னா பிரிஞ்சு போகிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் 10 மணிக்கு நாங்கள் பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? Did pretty well out west, didn't you? asked the policeman. ஸோ அந்த போலீஸ்மேன் என்ன சொல்கிறாரு, உங்களை பார்த்தா நல்லா செழிப்பாக வாழ்ந்த மாதிரி இருக்கே, என்ன நல்லா காசு சம்பாரிச்சிட்டிங்களா அந்த கண்ட்ரியில் போயிட்டு அப்படின்னு கேட்குறாரு. You bet, நிச்சயமா அப்படின்னு சொல்கிறாரு. I hope Jimmy has done half as well. என்ன மாதிரியே அட்லீஸ்ட், என்ன மாதிரியே இல்லைனாலும் ஜிம்மி வந்து அட்லீஸ்ட் பாதியாவது சம்பாரிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. He was a kind plodder. Plodder அப்படின்னா ரொம்ப நாளைக்கே நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சி வேலை பார்க்குறவங்கலாம் கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருப்பான் தினமும். ஸோ ஏன் அளவுக்கு சம்பாரிச்சிருக்க மாட்டான், ஸ்டில் என்னை விட பாதியாவது சம்பாரிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. Though a good fellow he was. ஸோ அவன் நல்லவன் தான், ஆனாலும் அவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த வேகம் கிடையாது. நாளைக்கே நான் வந்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற வேகம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். I have had to compete with some of the sharpest wits going to get my pile. இவர் என்ன சொல்கிறாரு, நான் ரொம்ப வந்து காம்படிஷன் நிறையாவே இருந்தது, நான் போட்டி போடுற அளவுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. ஸோ யாரெல்லாம் வந்து அதிகமான மூளையோடு இருந்தாங்களோ, அதாவது அறிவோடு இருந்தாங்களோ, அதுதான் விட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப அறிவோடு இருந்தவங்க கூட எல்லாம் நான் போட்டி போடுற மாதிரி இருந்தது. A man gets in a groove in the New York. நியூயார்க்லேயே ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்னா ஒரு மாதிரி செஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப ரொட்டீனாக செஞ்சு அவனுக்கு ஏதோ ஒரு குட்டி குகைக்குள்ளே வாழ்கிற மாதிரியே இருக்கும், வெளியே போகாத மாதிரியே இருக்கும். It takes the West to put a razor edge on him. ஆனால் அதுவே ஒரு மனுஷன் இந்த நியூயார்க்கை தாண்டி வெஸ்டில் இருக்க ஒரு கண்ட்ரிக்கு போனான் அப்படின்னா அவனோட நெருக்கடி வந்து ரொம்ப அதிகமாகிடும். நீ ஏதாவது பண்ணி தான் ஆகணும், பண்ணாதான் பிழைக்க முடியும், இல்லைன்னா சம்பாதிக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அது ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலைமை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. The policeman twirled his club and took a step or two. அப்படியே அவர் வச்சிருந்த குச்சி, அந்த லத்தி இருக்கு இல்லையா, அதை சுற்றிக்கிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி போகிறாரு அந்த போலீஸ்மேன். I'll be on my way. Hope your friend comes around all right. Going to call time on him sharp. ஸோ இதில் என்ன அர்த்தம்னா, நான் வந்து அப்படியே கிளம்புறேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அட் த சேம் டைம் அவர் வரலன்னா கிளம்பிட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கோயிங் டு கால் டைம் ஆன் ஹிம் ஷார்ப் அப்படின்னா ஷார்ப்பாக ஒரு 10 மணிக்கு பார்ப்பீங்க, வரலன்னா கிளம்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஷுட் சே நாட், அப்படின்னு கிடையாது. ஐ வில் கிவ் ஹிம் half an hour அட்லீஸ்ட் ஒரு half an hour நான் எக்ஸ்ட்ராவாக வெயிட் பண்ணி பார்ப்பேன். 10னா அட்லீஸ்ட் 10:30 மணிக்காவது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பேன். இஃப் ஜிம்மி இஸ் அலைவ் ஆன் எர்த் ஹீ வில் பி ஹியர் பை தட் டைம். ஒருவேளை அவன் உயிரோடு இருந்தான்னா இந்த டைமுக்கு அவன் வந்துடுவான்
ஓகே, ஸோ லாங் ஆஃபீஸர், ஏற்கனவே கொஞ்சம் டைம் ஆச்சு, கண்டிப்பாக அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. குட் நைட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்மேன் வந்து கிளம்பிடுறாரு. பாசிங் ஆன் அலாங் ஹிஸ் பீட் ட்ரைங் டோர்ஸ் ஆஸ் ஹி வென்ட். எப்பவும் போல சுறுசுறுப்பாக நடந்து போகிறாரு. போகும்போது சைடில் இருக்க டோர்லாம் செக் பண்ணிகிட்டே போகிறாரு, கடைகள் எல்லாத்துலேயுமே. There was now a fine cold drizzle falling and the wind had risen from its uncertain puffs into steady blow. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லா சில்லுன்னு காற்று வருது, லைட்டாக வந்து மழை தூருது. ட்ரிசல் அப்படின்னா மழை தூருது. அண்ட் அந்த விண்ட் சுற்றி அடிக்கிற காற்று வந்து எப்படி இருந்ததா, ஒரு செகண்டுக்கு அடிச்சது, ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆச்சு, அப்படிதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அன்சர்டைனாக இருந்தது. ஸோ ஒரு மாதிரி ஸ்டடியாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. பட் இப்போ என்னவா மாறிடுச்சு, இட் ஹாஸ் டர்ன்ட் இன்டு ஸ்டடி ப்ளோ. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ளோ ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. த ஃபியூ ஃபுட் பேசஞ்சர் அஸ்டர் இன் தட் quarter hurried dismally and silently along with coat collars turned high and pocketed hands. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாரு, சுற்றியும் ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மழை தூர ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம நனைஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்மாலி அப்படின்னா இந்த ஹரிட்டா நம்மளுக்கு தெரியும், ரொம்ப வேகமாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்மாலி அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஹாப்பியாக இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு கட்டாயத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சைலண்ட்லி அலாங் வித் த கோட் காலர்ஸ் டர்ன்ட் ஹை. ஸோ அவங்க போட்டிருந்த கோட்டில் இருக்கக்கூடிய காலர்ஸ் நல்லா மேலே தூக்கி அந்த ஹூடி மாதிரி போட்டுக்கிட்டு, ஏன்னா தலை நனைஞ்சிடக்கூடாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு. அண்ட் பாக்கெட் அண்ட் ஹேண்ட், சுற்றியும் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறதுனால பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி மக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. And in the door of a hardware store, the man who had come 1,000 miles to fill an appointment, uncertain at most to absurdity with the friend of his youth, smoked his cigar and waited. So இதெல்லாம் நடக்கும்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், 1000 மைல்ஸ் தாண்டி வந்திருக்கான். எதுக்காக, ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ஒரு அப்பாயின்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இளமை கால நண்பனை மீட் பண்ண வந்திருக்காங்க. சொல்ல போனால் இது வந்து ஸ்டூபிடிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்சர்ட் அப்படின்னா என்ன, ஸ்டூப்பிடா இல்லை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. எந்த தைரியத்துலையும் வந்து நிற்கிறான் அப்படிங்கிறது தெரியல, கொஞ்சம் ஸ்டூபிடிட்டியாக தான் இருக்கும். ஓகே, ப்ளஸ் அவனோட ஹேண்டில் வந்து என்ன இருக்குது, அந்த சுருட்டு வந்து இருக்குது. சுருட்டை குடிச்சிட்டே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. About 20 minutes he waited. ஒரு 20 நிமிஷம் அவர் வெயிட் பண்ணுறாரு. And then a tall man in a long overcoat with collar turned up to his ears hurried across from opposite side of the street. ஸோ இவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு மனுஷன் ரொம்ப டாலாக இருக்காரு, உயரமாக இருக்காரு. அண்ட் அவரோட காலர் வந்து காதை பொத்துன மாதிரி இப்படி இருக்கு. ஏன்னா ரொம்ப குளிர் காற்று வந்து காதுக்குள்ளே சில பேருக்கு சேராது இல்லையா, ஸோ நல்லா கவர் பண்ண மாதிரி வந்து அங்கேருந்து இப்படி கிராஸ் பண்ணி வராரு. He went directly to the waiting man. இங்கே வெயிட் பண்ணிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட டைரக்டாக வராரு. Is that you, Bob? He asked doubtfully. நீ பாப் தானே அப்படின்னு கேட்குறாரு. சரியா, வந்தவர் பேர் ஜிம்மி, ஃப்ரெண்டு பேர் ஜிம்மி. இங்கே சுருட்டு பிடிச்சிட்டு இவ்வளோ நேரம் போலீஸ்கிட்ட பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவர் பேர் பாப். ஸோ வந்தவர் என்ன கேட்குறாரு, நீ பாபா அப்படின்னு கேட்குறாரு. இஸ் தட் யூ ஜிம்மி வெல்ஸ்? கிரைட் த மேன் இன் த டோர். இங்கே இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த மனுஷன், நீ ஜிம்மி வெல்ஸா, சூப்பர், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் க்ரைடனா என்ன அர்த்தம்னா எக்ஸைட்டடாக கத்துறாரு. அதுக்காக அழுகிறது கிடையாது, எக்ஸைட்டடாக கத்துறாரு. பிளஸ் மை ஹார்ட் எக்ஸ்கிளைம் த நியூ அரைவல் grasping both other hands with his own. ஸோ வந்தவர் என்ன பண்ணுறாரு, ஹபாடா நல்ல வேலை நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கையை வந்தவர் வந்து பிடிக்கிறாரு. இட்ஸ் பாப் ஷியோர் ஆஸ் ஃபேட், ஐ வாஸ் சர்டைன். ஸோ ஆமாம், இது நிச்சயமாக பாபா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரும் என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சிட்டு எப்படிரா இருக்கே அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாரு. I would find you here if you were still in existence. நீ உயிரோட இருந்தனா இங்கே இருப்பேன்னு நினச்சிட்டே தான் வந்தேன், உன்னை பார்த்துட்டேன். வெல் 20 years is a long time. 20 வருஷம் நம்ம பார்க்காம இருந்தோம். It is a very long time. The old restaurants is gone, Bob. ஸோ இங்கே இருந்த ரெஸ்டாரண்ட் வந்து காணோம், போயிடுச்சு. ஐ விஷ் இட் ஹேட் லாஸ்டட். இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன் இருந்திருந்த அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டின்னர் நம்ம இங்கே சாப்பிட்ருக்கலாம். பட் பரவாயில்ல. ஹவு ஹேஸ் த வெஸ்ட் ட்ரீட்டட் யூ ஓல்ட் மேன்? ஸோ வெஸ்ட் சைட் போனியே கண்ட்ரிக்கு, அங்கே எப்படி இருந்த, நல்லா இருந்தியா, எப்படி வாழ்ந்த அப்படின்லாம் கேட்குறாங்க. புல்லி, இட் ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஐ ஆஸ்ட் இட் ஃபார். ஸோ வெஸ்ட் சைட் நான் போனேன்,
எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கிடைச்சிது, யூ ஹேவ் சேஞ்ச் லாட்ஸ் ஜிம்மி அப்படின்னு இவர் சொல்கிறார். இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு சுருட்டு பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, இவர் என்ன சொல்கிறாரு, அம்மா நீ ரொம்ப மாறின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹவ் நெவர் தாட் யூ ஆர் ஸோ டால் பை 2 or 3 inches. நான் உன்னை பார்க்கும்போது அவ்வளோ நீ வயசான மாதிரி லைக் ரொம்ப டாலாலாம் இல்லை அந்த டைமில், பட் இப்போ என்ன ரொம்ப உயரமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. ஓ ஐ க்ரூ அ பிட் ஆஃப்டர் ஐ வாஸ் 20. 20 வயசுக்கு அப்புறமாவும் நான் கொஞ்சமாக வளர்ந்தேன். டூயிங் வெல் அண்ட் நியூயார்க் ஜிம்மி. ஸோ இவர் என்ன கேட்குறாரு, நியூயார்க் விட்டு எப்படி வெளியே போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், எப்படி நல்லா வாழ்ந்தியா அப்படின்னு கேட்குறாரு. மாடரேட்லி ஓகேஷாக இருந்தது. ஐ ஹாவ் அ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் த சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு துறையில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. Come on Bob, we'll go around to a place I know of. ஸோ என்ன சொல்கிறாரு, வந்தவர் இந்த பாபை கூட்டிகிட்டு வா அப்படியே பக்கத்தில் போகலாம், எனக்கு இங்கே நிறைய பிளேசஸ் தெரியும், வா உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹாவ் அ குட் லாங் டாக் அபவுட் ஓல்டு டைம். ஸோ பழைய காலத்தை பற்றி நம்ம இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. The two men started up the street arm in arm. ஸோ ஒருத்தரோட தோளில் இன்னொருத்தர் கையை போட்டுட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. The man from the west, his egoism enlarged by success. ஸோ என்ன சொல்கிறாரு, அந்த வெஸ்ட் கண்ட்ரிலேருந்து பாப் வந்தார் இல்லையா, அப்பாடா ஏன் அளவுக்கு இன்னும் பெருசாக வளரலை சம்பாதிக்கலன்னு சொல்லிட்டு அவனோட ஈகோ இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, was beginning to outline the history of his career. அப்படியே அவனோட கேரியரோட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வராரு. சரியா? The other submerged in his overcoat listened with interest. ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜிம்மி வெல்ஸ் அப்படிங்கிறவரு ஓகே பாப் சொல்கிற எல்லாத்தையும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டோட கேட்டுகிட்டே வராரு. at the corners to the drug store அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நம்ம மெடிக்கல் ஷாப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அவங்களுக்கு அங்கே ட்ரக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கார்னரில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்திருக்கு. brilliant with electric lights. ஸோ அங்கே லைட்டெல்லாம் நல்லா பிரைட்டாக இருந்திருக்கு. when they came into this glare, each of them turned simultaneously to gaze upon others' face. இது வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒரு இருட்டில் தான் ரெண்டு பேரையும் சந்திச்சிருக்காங்க, அவ்வளோவா தெளிவாக ஃபேஸை பார்க்கல. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த மெடிக்கல் ஷாப்போட வெளிச்சத்தில் லைட்டோட வெளிச்சத்தில் ரெண்டு பேரும் அவங்களோட ஃபேஸை நல்லா உத்து பார்க்குறாங்க. ஓகே, the man from the west stopped suddenly and released his arm. ஸோ அந்த வெஸ்ட் கண்ட்ரிலேருந்து போயிட்டு வந்தார் இல்லையா பாபுங்கிறவர், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சந்தேகம் வந்து அந்த ஜிம்மியோட தோளில் இவர் கை போட்டிருப்பாரா, அதை அப்படியே எடுக்கிறாரு. you're not Jimmy Wells, he snapped. உடனே அந்த எடுத்துட்டு நீ ஜிம்மி வெல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. 20 years is a long time, but not long enough to change a man's nose from a Roman to a pug. அதாவது நோஸோட ஷேப்பே மாறி இருக்கு. 20 years அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லாங் டியூரேஷன் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த 20 இயர்ஸில் உனக்கு நோஸோட ஷேப் வந்து மாறி இருக்காது, நீ ஜிம்மி வெல்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. It sometimes changes a good man into a bad one, said the tall man. ஸோ அந்த உயரமான அந்த ஜிம்மி வெல்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ ஆமாம் சம்டைம்ஸ் வந்து ஒரு நல்ல மனுஷனை கெட்ட மனுஷனாகவும் மாற்றலாம். இந்த 20 years அப்படிங்கிற ஒரு டியூரேஷன் வந்து இட் கேன் சேஞ்ச் அ குட் மேன் இன்டு அ பேட் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஹவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 10 minutes, சில்கி பாப் அப்படின்னு சொல்கிறாரு. என் தங்கமான பையனே நீ என்ன ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆச்சு நீ உன்னை அரெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. Chicago thinks you may have dropped over our way and wires us she wants to have a chat with you. Chicago அப்படிங்கிறது ஒரு இடம், சரியா? யூஎஸில் ஒரு சிட்டியோட பேர். சிகாகோவில் ரொம்ப வாண்டட் கிரிமினல் தான் இந்த பாப், சரியா? ஸோ நீ தப்பிச்சு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் நான் உனக்கு தெரிய வைக்கிறேன், நீ வந்து 10 நிமிஷம் ஆச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி. அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. she wants to have a chat with you அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிங் குவைட்லி ஆர் யூ? சத்தம் இல்லாமல் நடக்கலாமா, எதுவும் குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த தப்பிச்சு ஓடுறேன் அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு பொலைட்டாக சொல்லிட்டு அப்படியே நடக்கிறாரு. தட்ஸ் சென்சிபிள். நவ் பிஃபோர் வி கோ ஆன் டு த ஸ்டேஷன், ஹியர் இஸ் அ நோட் ஐ வாஸ் ஆஸ்க் டு ஹேண்ட் யூ. சூப்பர், நீ நல்லா நடப்பேன்னு நினைக்கிறேன், கோஆப்ரேட் பண்ணுவேன்னு எனக்கு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டேஷன் தான் போக போகிறோம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரை உன் கையில் நான் கொடுக்குறேன், எனக்கு கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யூ மே ரீட் இட் ஹியர் அட் த விண்டோ, இட்ஸ் ஃப்ரம் பேட்ரோல்மேன் வெல்ஸ். ஸோ இதை யார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த போலீஸ் மேன் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை தூக்கி கொடுக்குறாரு.
The man from the west unfolded the little piece of paper handed to him. அந்த லெட்டரை வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்களா, அப்போ பாப் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. His hand was steady when he began to read, but it trembled a little by the time he had finished. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆயிடுச்சா, அவரோட ஹேண்டு வந்து நல்லா ஸ்டெடியாக, அதாவது நடுக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா தான் இருந்ததாம். பட் அப்படியே அந்த லெட்டரை முடிக்கும் போது ட்ரெம்பிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. த நோட் வாஸ் ரேதர் ஷார்ட். இத்தனைக்கும் அந்த லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருந்தது, வளவலன்னு ரொம்ப பெருசாலாம் இல்லை. பாப், ஐ வாஸ் அட் த அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் டைம். நீயும் நானும் எந்த டைமுக்கு மீட் பண்ணணும் டிசைட் பண்ணமோ அந்த டைமுக்கு நான் வந்துட்டேன். When you struck the match to light your cigar, I saw it was the face of the man wanted in Chicago. ஸோ நீ வந்து அந்த சுருட்டை பற்ற வைக்கிறதுக்காக ஒரு நெருப்பை வந்து மூட்டின இல்லையா, மேட்ச் ஸ்டிக்கை வந்து உரசின இல்லையா, அந்த லைட்டில் உன்னோட ஃபேஸை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு சிகாகோவில் நீ ரொம்ப வாண்டடான கிரிமினல் அப்படின்னு. somehow I could not do it myself. என்னதான் நான் போலீஸ்மேனாக இருந்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்த்த ஒரு பழைய நண்பனை எப்படி என் கையால் அரெஸ்ட் பண்ண முடியல. somehow I could not do it myself. என்னால் உன்னை வந்து அரெஸ்ட் பண்ண முடியலை. so I went around and got a plain clothes man to do the job. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனை அனுப்பி உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு பை ஜிம்மி. ஸோ இதில் என்ன சொல்ல வராரு, அப்போது அந்த வெஸ்ட் கண்ட்ரி போயிட்டு திருடன் ஆயிட்டான் அவன், சரியா, நல்லா வந்து ஏதோ இல்லீகலான ஒரு விஷயம் பண்ணுறான். ஹீஸ் அ வாண்டட் கிரிமினலும். ஏன்னா இப்போ அவனோட வாட்சில் டைமண்ட்ஸ் இருக்குது, ஸ்கார்ஃபில் குத்திருக்கு பின்னில் டைமண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்தளவுக்கு ஒரு வெல்த்தியான பர்சனாக இருக்கே அப்படின்னா ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பெருசாக உங்களுக்கு ஸ்டோரியில் சொல்லலை. ஸோ பாப் இஸ் அ கிரிமினல் நவ், ரைட். அண்ட் ஜிம்மி வெல்ஸ் அப்படிங்கிறது யாரு, போலீஸ்மேன் தான். வந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாரே அவர் தான் ஜிம்மி வெல்ஸ். ஆனால் சொல்லாமல் போயிட்டாரு, ஏன்னா சொல்லிட்டா அப்படியே ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு மனுஷனை அனுப்பி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜிம்மி நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போய் பேசுங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ திஸ் இஸ் த ஒரு ட்விஸ்ட், ஓகேவா. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியோட பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க.